அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள். நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இணைந்தேன். That my good friend, senior leader of the NDA, my brother Thiru Dinakaran has decided to come back to the NDA family. எங்களது பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கேற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று இணைந்திருக்கின்ற அமமுகவின் தலைவர் நேற்று வரை துரோகி என்றும் உலகத்தில் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட துரோக பட்டத்தை உலகமே கண்டிருக்காது என்றெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறார். இப்பொழுது எப்படி அவரோட அரசியல் செய்ய போகிறார், எப்படி அவரோட களம் மேடை ஏறப்போகிறார், வாக்கு கேட்கப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் மறுபுறம் இருக்க, இன்று கூட்டணியில் சேர்ந்தவுடன் என்டிஏவில் அவருடைய பெயரை சொல்லுவதற்கே தவிர்க்கிறார். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை, திரிசூலத்தின் மகிமை அவ்வளோதான். தவிர யார் யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமானது கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால் உங்களை மாதிரி தான் நானும் எதுவும் தெரியாது. ஐயா நரேந்திர மோடி வராது, மேடையில் எத்தனை பேர் ஏற போறான்னு பாருங்க. எல்லாம் கேட்பாங்க, அவர் வருவாரா? வருவார். இவர் வருவாரா? வருவார். அவரும் வருவார். அப்ப இவரு வருவாரு. எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாரு எங்க அண்ணன் எடப்பாடியாரு. எங்க அண்ணன் எடப்பாடியார் தெளிவா பேசிட்டாரு. அதிமுக ஓட்டு ஒத்த ஓட்டு கூட பிரியாது, எல்லாரும் ஓர் அணியில தான் நாங்க நிப்போம், துப்பாக்கி மாதிரி நிப்போம். வணக்கம், இது கேள்விக்களம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஓராண்டுக்கு பிறகு முன்பு அமைந்த கூட்டணிகளில் சில மாற்றங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு தென்பட தொடங்கியிருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அமமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பி இருக்கிறது. மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்த திரு டிடிவி தினகரன் தன் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருக்கிறார். பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவதாக அறிவித்திருக்கிறார். தஞ்சை மண்டலத்தில் செல்வாக்கான அஇஅதிமுக பிரமுகராக அறியப்பட்ட முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் திமுகவில் இன்று சேர்ந்திருக்கிறார். 2 கட்சிகள் இன்னும் முடிவு அறிவிக்கவில்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமகவும் திருமதி பிரேமலதா தலைமையிலான தேமுதிக தவிர ஏனைய கட்சிகள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏறத்தாழ அறிவித்துவிட்டன. கூட்டணி கணக்குகள் ஒரு இறுதி கட்டத்தை எட்டுகின்றனவா என்பது ஒன்று. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அன்புமணி கூட்டணியில் சேர்வதும், பியூஷ் கோயலை சந்தித்து தினகரன் சேர்வதும் என்ன சமிக்ஞைகள்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று தினகரன் சொல்வதை எப்படி புரிந்து கொள்வது? தினகரனை ஆதரித்த அவருடைய ஆதரவாளர்கள் வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக கூட்டணிக்கு அப்படியே திரும்புமா? அவரால் அத்தகைய மொத்த வாக்குகளையும் திருப்பி கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மிக கடுமையாக விமர்சித்துவிட்டு அதை எவ்வாறு நியாயப்படுத்தப் போகிறார் என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன. அவற்றை நாம் பேசப்போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பத்திரிகையாளர்கள்
திரு பிரியன் அவர்கள், திரு ஐயநாதன் அவர்கள், திரு இதயா அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் இதயாவோட முதற் பார்வையை கேட்கணும். இல்லை, இது ஆரம்ப காலத்தில் செல்வி ஜெயலலிதாவே நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன், பிஜேபியோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியே வந்தவங்க தான். திரும்பவும் ஒரு அந்த சேர வேண்டிய நேரம் வந்தது. அதே மாதிரி இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தடவை சொன்னார், 2026 கிடையாது, 29 கிடையாது, 31 கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரும் சேர வேண்டிய காலகட்டம் வந்தது, சேர்ந்துட்டார். அதனால் அதே விமர்சனம், அதே பார்வை தான் நம்ம வந்து இவர் மேலேயும் வைக்க வேண்டியிருக்கு, திரு டிடிவி அவர்கள் மேலேயும். அவரும் கடுமையான விமர்சனங்களை வைத்தார். ஆனாலும் இன்றைக்கு வந்து அவங்களுடைய சேர வேண்டிய அது நிர்பந்தமா அல்லது கால சூழ்நிலையா, காலத்தின் கட்டாயமான்றது நமக்கு தெரியல. திரு வீரமணி சொல்றாரு, வழக்குகள் இருக்கு, வழக்குகளுக்கு அஞ்சி போறாங்க, பிஜேபியோட அழுத்தம் இருக்குன்னு சொல்றாரு. அது அவருடைய பார்வை. இல்லை, அவர் நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் திரு வைத்தியலிங்கம் மேலே வழக்கு இருக்குது அப்படின்லாம் பேசப்பட்டது. அதனால் அவரை தாண்டி அவர் டிஎம்கேக்கு போயிருக்காரு. அதனால் வந்து எப்பயுமே நம்ம வந்து அதை ஒரு நம்ம சொல்லணும், நெருக்கடின்றது வந்து அது வந்து ஒரு அரசியல் நெருக்கடியாகவும் இருக்கலாம், அன்பு நெருக்கடியாகவும் இருக்கலாம். அவ்வளவு என்னங்க அன்பு பந்தம், அவ்வளவு நெருக்கமான பியூஷ் கோயலும் டிடிவி தினகரன் அல்லது அமித்ஷாவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கவங்க ஒரு நல்ல ஒரு ராப்போ ஏற்கனவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஒரு யாரோ ஒரு ராஜ்யசபா தர்றேன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு எம்ஓஎஸ் தர்றேன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்போ ஒரு கட்சி அவர்களுடைய ஆசாபாசங்கள், அவருடைய விருப்பம், அவருடைய லாபம் என்னன்னு தான் எல்லா கட்சியுமே முடிவு பண்ண போகுது. சார், பசும்பொன்னில் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு செங்கோட்டையனை வரவழைத்து, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி 3 பேரும் சேர்ந்து சசிகலா அவர்கள் இருக்கிறப்போ சபதம் எடுத்தாங்க. அதிமுகவை ஒன்று சேர்க்க போகிறோம், மீட்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்றதுன்றது வெற்றிவேலுடைய என் நண்பன் வெற்றிவேலுடைய ஆவி என்னை மன்னிக்காத அவரோட சேர்ந்தா, அவரோட சேருக்கு நான் தற்கொலை செய்து கொள்ளலாம். ஆமாம், அதெல்லாம் சொன்னார். தொடங்கினேன். இவ்வளவுலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசினா ஒன்றும் தெரியாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசினாரு, போன 10 ஆண்டுக்கு முன்னாடி விமர்சிக்கலையான்னு 10 நாளுக்கு முன்னாடி வரலையும் பேசிட்டு இருந்தாரு. அதான் சொல்கிறேன், அந்த ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டிய சூழல் அவருக்கு வந்தால் அதை நம்ம அரசியல் பார்வையாளராக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஜெல்லாகும் அப்படின்னு தான் பார்க்க முடியும் தவிர. சரி, ஜெல்லாகிற அவர் என்ன கம்பல்ஷனோ அதை அவர் நியாயப்படுத்தட்டும். நியாயப்படுத்த போறாரு. ஏற்கனவே சொன்னார், 1/2 மணி நேரம் பேட்டி கூட தனியாக கூப்பிடுங்க வந்து தர்றேன்னு ஏற்கனவே ஒரு போன பிரஸ் மீட்ல சொன்னார். அது அவருக்கு அவருடைய வாத திறமையின் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா, மக்கள் அவர் கன்வின்ஸ் பண்ணீங்க. இதுல வந்து அதிமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி ஜெல்லாயிரும்ன்றது எனது பார்வை. எப்படின்னா அவங்க ஏற்கனவே அங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மற்ற அனைத்து நிர்வாகிகளுமாகட்டும், குறிப்பா தென் மாவட்டங்களில் இருக்க நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா என்ன, கட்சி ஏன் பலவீனம் அடையணும், இவங்கெல்லாம் சேர்ந்தா பலம் தானே அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தவங்க. இவரை சந்திக்கும் போதெல்லாமே பல பேர் வந்து அண்ணே வந்துருங்கண்ணே எப்படியாவது இந்த அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவங்க. நீங்க வந்து சின்ன பாத்தீங்கன்னா தினகரன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலையே இணைவதற்கு ரெடியா இருந்தார். அது அவரே சொல்லியிருக்காரு, 15 சீட் கேட்டோம் ஆனா அவங்க ஒத்துக்கலன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இவரை பொறுத்தளவில் அங்கே இணைவதற்கு இவருக்கு தடை இல்லாமல் தான் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய எதிர்ப்பாக இல்லாமல் தான் இருந்திருக்கு. அங்கே நோன்னு சொன்னனால இவர் அந்த கோபத்தை காட்டியிருக்காரு. இப்போ அங்கேயே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு சுலபம் பேர். அதனால வந்து அதிமுக தொண்டர்கள் இவரை வரவேற்பார்கள். ஆனால் இவர் தான் கொஞ்சம் பழக்கப்படுத்தி வச்சிருக்காரு இவருடைய அமமுக தொண்டர்களை முழுக்க ரெட்டலைக்கு எதிராகவும் பேசி அங்கே பேனர் என்டிஏவே 3வது இடத்துக்கு போயிடும்னு சொன்னார். சார், இந்த தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற கட்சி காணாமல் போயிடும், என்டிஏ 3வது இடத்துக்கு போகணும் 10 நாளுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி பேசினார். அதான் சொல்றேன், அப்படி பேசியிருக்காரு. ரெட்டையில எழுத்தே போட்டியிட்டாரு. இதில் நீங்கள் இது நம்ம பசும்பொன்னில் ரெட்டையில பேனர்கள்லாம் இவர்களுடைய ஆதரவாளர்களால் கிழிக்கப்பட்டது, ஒரு தொண்டர்களால் கிழிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தொண்டர்கள், ஆமா அதான் அதிமுக தொண்டர்கள் இவர் வரவேற்பார்கள், நம்ம 2 ஜெல்லாகுதான்னு கேட்குறப்ப. ஆனால் அமமுக தொண்டர்கள் உடனடியாக போய் அதிமுகவோட சேர்ந்து வேலை செய்வாங்களா அப்படின்றது எனக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் அது காலப்போக்கில் நீங்கள் வந்து பொதுமக்கள் வந்து எப்பயுமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி யார் மாறினாலும் அதை ஏற்றுக்கிற தயாராக இருக்காங்க. அவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செந்தில் பாலாஜி அவர்கள் மாறினார், திரும்ப அதே அரவக்குறிச்சியில் அப்படியே மாறி சின்னத்தில் போட்டிடுறாரு, ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்க வைக்கிறாங்க.
அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக இருந்து ரிசைன் பண்ணிட்டு திரும்ப போய் அதே தொகுதியில் திரும்ப திமுக சின்னத்தில் நிற்கிறாரு, ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ பொதுமக்களை பொறுத்தவரை அவங்க வந்து அந்த தனிப்பட்ட நபர்கள் இவங்களை நம்பி பசும்பொன்னுக்கு போன செங்கோட்டையன் நிலைமை அவர் கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பனையூருக்கு போறதா போயிடுச்சு. ஆமா, அவர் கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு ட்வீட்ல. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர்களுக்கு எது நல்லதோ அந்தந்த முடிவு எடுக்கிறார்கள். நம்ம வந்து அந்த அரசியலை பொறுத்தவரை இன்னும் 2 கட்சிகள்னு சொன்னீங்க. இல்ல, வாக்காளர்கள் மக்கள் என்ன பார்வையில பார்ப்பாங்க? ஒன்று நீங்க சொல்றது வந்து அதிமுக தொண்டர்கள் இதை வரவேற்பாங்க, அமமுக தொண்டர்கள் அதனுடைய அமமுகவுடைய ஆதரவு தளம் சப்போர்ட் பேஸ் அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் அது உருவாக்கிட்டாங்க. பெரிய அளவில் அந்த எண்ணம் உருவாயிடுச்சு. அவர்களை எப்படி இவர் சரி பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வாக்களிக்க வைக்க போறாங்கன்றது ஒரு சவாலாக இருக்குது. அது கண்டிப்பாக உண்மை. அதான் சொல்கிறேன் நான். அவங்க ஜெல்லாயிடுறாங்க. இவங்களுடைய அணி வந்து இவருடைய கட்சி தொண்டர்கள் அப்படி பழக்கப்படுத்தப்பட்டனால இந்த நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இன்னும் வந்து இவர் சொல்கிறத கேட்டு அதை மனம் மாறி ஜெல்லாகிறதுக்கு ஒரு, ஏன்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லேண்டிங் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா அது மெதுவாக ஒரு ப்ராப்பர் லேண்டிங் ஆகிருக்கும். இது செங்குத்தாக இறங்குற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவர் பல ஆப்ஷன் இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னே சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு போய் கூட்டணி ஆட்சினார் சார். அவரோட பொதுக்குழுவை கூட்டி இதை பார்ப்பா நீங்கள்லாம் முன்னாடி இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் மந்திரி ஆக போகிறீங்க, உங்களில் பலர் எம்எல்ஏ ஆக போகிறீங்க, சிலர் மந்திரிலாம் ஆக போகிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், கரெக்டு. அதான் அப்படி சொன்னவர் தான் இப்போ இன்றைக்கி மாறி இருக்காருன்றோம். அதில் நம்ம தனிப்பட்ட விமர்சனங்களை வைக்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன் நான். ஓகே, ஐயநாதன் சாரோட கோணம் என்ன? இது வைத்திலிங்கம் சேர்றதும் தினகரன் சேர்றதும் அப்படின்றது 2 முக்கியமானது. ஆமாம், பொதுவாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீனம் பாஜக அதிமுக கூட்டணியுடைய வெற்றியை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடியது அப்படின்றது அமித்ஷா வரைக்கும் தெரியும். அதனால் அவங்களோட கூட்டணி பலம் மட்டும்தான் அவங்களுக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணி பலமும் இருக்குது, சாதனை பலமும் இருக்குது. ஆட்சியில் இருந்த அந்த சாதனைகள் அதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் 2. அப்போது அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா 2 அணியாக மாறுச்சு அப்படின்னோம்னா தான் நம்ம பலமாக திமுகவோட மோத முடியும் அப்படின்ற இடத்துல தான் இருக்கிற ஒரு கட்சியும் விடாமல் கொண்டு வரணும். அதிமுக பலவீனமாக இருக்கக்கூடிய இடத்துல அதை பலப்படுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல பாஜகவுக்கும் பலம் கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 58, 59, 60 தொகுதிகள்னு சொல்கிறாங்க தென் மாவட்டங்கள். இவங்க எல்லாமே சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணவங்க தானே, ஓபிஎஸ் உட்பட சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணவங்க. ஆமாம், அதிமுக இரட்டை இலை சின்னம் வந்துட்டு டெபாசிட் இருந்தது தென் மாவட்டங்களில் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிராதது ஒரு விடயம் தான் மக்களவை தேர்தலில் நடந்துச்சு. எனவே அப்படிப்பட்ட சூழலை இவங்களை கொண்டு வர்றதில் அவர் வந்துட்டு உறுதியாக இருந்தார். அதில் ஒரு இது தான் இவங்களை சாதிச்சிட்டார். இவங்களாம் நிறைய பேசுனாங்க, ஆனாலும் கடைசியில் இப்படி தான் போயிட்டு செட்டில் ஆகும் அப்படின்றது தெரியும். எப்படி நம்ம எடப்பாடி பழனிசாமி பொறுத்தே நம்ம அப்படி தான் சொன்னோம், பேசுவார் அப்புறம் செட் ஆகிடுவார் அப்படின்னோம் பாஜகவோட. அதுதான் நடந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே துணை இல்லை, இப்படி ஒரு துணை ஒன்று வேணும் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. ஏடிஎம்கே உடைய பொதுக்குழு செயற்குழு கூடி கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பதற்கான அதிகாரத்தை திரு யூபிஎஸ்க்கு வழங்குகிறோம், அவர் வந்து வியூகங்களை அமைத்து வெற்றி கூட்டணி அமைக்கணும், அதுக்கான முழு எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்யணுன்னாங்க. அவரை விடவும் பிஜேபி அதிக வேலை செஞ்சு அவங்க கூட்டணி சேர்க்கறது தானே பார்க்க முடியுது. இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. இவர் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அந்தாண்ட எடுத்துக்கிட்டாரு, அவர் ப்ரோ பிஜேபி, இன்னும் சொல்ல போனால் ப்ரோ மோடி, அவர் எடுத்துக்கிட்டாரு. இன்னொருத்தரை இவர் எடுத்துகிட்டு வராரு. ஏன்னா அவங்க வந்துட்டு இவரோட போக முடியாது, அதனால் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு ஓபிஎஸ்க்கு குறி வைப்பாங்க. ஓபிஎஸ்க்கு குறி வச்சு ஓபிஎஸும் போனார் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அவங்களுக்கு. விஜய் அப்படின்னு ஒரு தனித்து போட்டிக்கிட்டாருன்னா கூட அவர் கூட்டணி சேர ஆள் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துட்டு தாவேக்காவை கொண்டு போய் நிறுத்தணும். அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னோம்னா விஜய் கட்சி பிஜேபி எப்படி சார் பிளேம் பண்ண முடியும்? இப்போ வந்து இந்த டிராப்பிங் எனஃப் இண்டிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. திரு டிடிவி தினகரன் வந்து கடந்த ஒரு 2-3 மாதமாக அவரோட பேட்டிகள் அவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா விஜயோடு சேருவதற்கோட கூட்டணி சேர்றதுக்கான எல்லா இண்டிகேஷன்ஸையும் சமிக்ஞையும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். புதிய கட்சி வரும், என்டிஏ 3வது இடத்துக்கு போயிடும், ஏடிஎம்கே இல்லாமல் போயிடும், கண்டஸ்டே விஜய்க்கும் டிஎம்கேவுக்கும் தான், நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோன்ற அந்த நேரடி வார்த்தையை தவிர இது எல்லாத்தையும் பேசினார். அவங்கள கூட்டணியில் சேர்க்காம போனதுக்கு விஜய் பொறுப்பா பிஜேபி பொறுப்பா? தினகரன் தான் பொறுப்பு. அதான் இப்போ வந்துட்டு இவர் இனியா சொன்ன மாதிரி சில விடயங்கள்லாம் இருக்குது. அவங்க வந்துட்டு ரகசியத்தில் எதையெல்லாம் பேசி முடிவெடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அது வெளிநாட்டு வழக்குகளாக இருக்கலாம், ஃபண்டு கொண்டாந்ததாக இருக்கலாம், இல்லை அவர் சொன்ன மாதிரி மினிஸ்டர் ஆஃப் பதவி ஆசையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு தேவைன்னா அதிகாரம், ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல, அது 100% வந்து அவருக்கு தெரியும். தினகரனுக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படின்றது தெரியும். நான் இயல்பாக பேசுகிறேன். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அவருக்கான பெனிஃபிட்டை பார்த்துக்கிறாரு. அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க ஒரு 10-15 பேரை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புன்றதை அவர் பார்ப்பார். ஏன்னா அவர் கட்சி வச்சிருக்கிறாரு அமமுகன்ட்டு.
அப்படி ஒரு இது ஓபிஎஸ்க்கு இல்லை. ஸோ ஓபிஎஸ் வந்துட்டு அகாமடேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 3 சீட்டு 4 சீட்டு அப்படி கொடுத்து பண்ணிடலாம். இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 சீட்டு 10 சீட்டாவது கொடுக்கணும். அப்படி கொடுத்து பண்ணால் தான் தென் மாவட்டங்களில் வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த தான் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி மாறும். அப்படியான ஒரு சூழலை நோக்கி தான் வந்துட்டு கொண்டு போகிறார். இப்படிலாம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா விஜய் தனித்து விடப்படும் போது அந்த கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு யாரும் இல்லை. ரெண்டாவது அதுவே விஜய்க்கு மேலே ஒரு தாவேக்கு மேலே ஒரு ப்ரெஷர் ஆகலாம். தனிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடம் வந்துடுங்க, இப்படியும் ஒரு அழுத்தலாம் இல்லையா? இப்போ இவர் தலைமையில் ஒரு கூட்டணி வந்துச்சு அப்படின்னோம்னா அது அதிமுகவுக்கு பல இடங்களில் சேலஞ்சாக வரப்போகுது. இல்லை அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதிமுக பாஜகவினுடைய அந்த வாக்கு ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு குறைக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் அமித்ஷாவுக்கு தான் இருக்கும் தானே. சரி, டிடிவி அமித்ஷா கோணத்தில் சொல்கிறீங்க. டிடிவி தினகரனுடைய கோணத்தில் அவருடைய சாய்ஸா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது அவர் மீது திணிக்கப்பட்ட நிர்பந்தமா, அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விருப்பமா? இல்லைங்க, அவர்கிட்ட எங்கே இதெல்லாம் முதலமைச்சர் ஆகுறதுன்றது தேர்தலாம் முடிச்சிட்டோம்னா முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறது சொல்கிறேன். இல்லை அப்படிலாம் யாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை டிக்ளரே பண்ண மாட்டாங்க. பாருங்கள், அப்படியே நினைக்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், டிக்ளரே பண்ண மாட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம், நாங்கள் மோடியை சொல்லியா நிறுத்தணும் அப்படி ஏதாவது ஒன்றத்தை சொல்லி இவங்க முதல்ல இந்த கட்சி ஜெயிக்கணும், முதல்ல இந்த ஆட்சியை வரட்டும், இப்படி தான் பேசிட்டு போவாங்களே ஒழிய அப்படிலாம் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுறதா இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வெற்றிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விடயத்தெல்லாம் இப்போ நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்லை. அது அவருக்கு தெரியும். ரெண்டாவது, இவர் எவ்வளோ இடத்துல கண்டெஸ்ட் பண்ண போறாரு, இவரால் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வெற்றி பெற்றால் கூட அவர் முதல்வர் தடுக்க முடியும்? அவருடைய சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா இவர் எங்கே இருந்து அதை தடுப்பார்? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு 88 சீட்டு 90 சீட் ஜெயிச்சு விட்டாரு. அவங்க தானே எடப்பாடியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆமா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்த 5 பேரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போ இவர் எப்படி அவரை நிர்ணயிக்கிறதா சொல்கிறார்? இவர் அது ஒன்று அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அப்படிலாம் கிடையாது. பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி பெரிய கட்சி முடிவு பண்ணிக்கிறோம். மற்றவங்களாம் ஆதரிக்காத போகிறது அது அவங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் வேற கவுக்கிற வேலை அது பாஜக பார்த்துக்கிறோம். அது கிடையாது இங்கே விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக எதிரான ஒரு பலமான அணி அந்த இடத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. அதனால் எல்லா கட்சியும் தங்களுடைய இது பண்ணி அணியை பலப்படுத்துகிறாங்க. அந்த பலப்படுத்தக்கூடிய கோணத்தில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று இந்தாண்டா வந்துட்டு இவர் வைத்திலிங்கம் வந்தது அப்படின்றது நிச்சயமாக திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பலமான ஒரு இதுதான். ஏன்னா நாங்கள் 4 முறை ஜெயித்தவர் அந்த இடத்துல. அதனால் அவர் வந்துட்டு அவர் பார்த்தாரு ஓபிஎஸோட நின்று எல்லாருமே வெளியில் தான் போகிறாங்க. இல்லை, அவருக்கு இபிஎஸ் கூட போகிறதுக்கான சாய்ஸ் ஒன்று இருந்ததே. பல பேர் இப்போ நீங்கள் தினகரனே பார்த்தீங்கன்னா 2019 ஆர்கே நகரில் ஜெயிக்கும்போது அவர் தான் ஜெயலலிதாவுடைய எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசு அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு ஒரு பேச்சு இருந்தது. இபிஎஸோட போகாத அதிமுகவினர் பலரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வந்து கட்சி தொகுதி செல்வாக்குள்ளே இருப்பாங்க. அவங்க அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் வந்துடுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து தனியாக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது திமுக ஏன் அது அட்வான்டேஜ் அப்படின்னோம்னா இவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க. இவங்களாம் ஏற்கனவே தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் இவங்களை போட்டால் ஜெயிப்பாங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னலாக ஒரு திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட், அவ்வளோதான். அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த அடி சேர்க்கை அப்படின்றது கடுமையான ஒரு போட்டியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. அந்த அடிப்படையில் தான் அது நடக்குது. சொல்லுங்கள் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் ஏடிஎம்கேக்கு நேராக வரல. அன்புமணியை நேராக திரு எடப்பாடி அவர்கள் சேர்க்கிறதுக்கும் பியூஷ் கோயல் இவரை சேர்க்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை சார். ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு என்டிஏ தலைமையில் அதிமுக தமிழ்நாட்டில் இருக்க என்டிஏ தலைமையில் ஒருங்கிணைஞ்சிருக்கும். எல்லோருடைய ஒற்றை நோக்கம் என்னன்னா, இலக்கு என்னன்னா வெற்றி. தேர்தலுக்கான கூட்டணி, தேர்தலுக்கான உடன்படிக்கை, வேற எந்த வித இவங்க சொல்ற எந்த கருத்துக்கும் கிடையாது சார். போருக்கு போறோம்னா என்ன, வெற்றியை மட்டும்தான் நோக்கி போக முடியும். அப்ப இவர் சொன்னார் பார், முரண்பாடு இல்லாத கூட்டணி என்ன இருக்கு? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூட திமுக கூட்டணியை தினம் தினம் ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க சார் பொது வழியில. அப்ப நாங்க எந்த கூட்டணி? நாங்கன்னா 10 வருஷமா அப்படியே கை கோர்த்தா இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, 10 வருடம் தொடர்ந்து இருக்கிறாங்க, ஒரு பொதுவெளியிலேயே விமர்சனம் வைக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்கு. அதை சமரசம் செய்யவே அவங்களுக்கு சரியா இருக்கு நேரம். வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு? வெளியே வந்தார் இல்லையா திமுக விட்டு? எவ்வளவு கடுமையான விமர்சனம். அதே திமுகவை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு போலையா? யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தின் எல்லா இருக்கிற எம்பி மாணிக் தாகூர்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகையினால கட்டுப்படுத்த முடியல. ஏரியை திறந்து விடாததுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறா அதை நான் பொது வெளியில சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு மனம் நொந்து போயிருக்காங்க. அப்போ அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய கூட்டணிகளை விமர்சனங்கள் வைக்கும் போது நாங்க ஒருமித்த கருத்தோடு திமுக வீட்டுக்கு அனுப்பணும், தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக ஒருங்கிணைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஒருங்கிணைச்சாலும் ஏற்கனவே நின்று தோற்ற கூட்டணி தான்.
இப்போ பாமக ஒன்றுபட்டு இந்த கூட்டணியில் இருந்தாங்க, ஏடிஎம்கே எல்லோரும் ஓபிஎஸ் உட்பட எல்லோரும் ஒன்றுபட்டு இருந்த ஒரு அணி எல்லாம் சேர்ந்து நின்று 3 தேர்தலில் தோத்தவங்க இப்போ மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? அது மக்கள் முடிவு பண்ணிக்க போறாங்க சார். இங்க நம்ம சேர்ல உட்காந்துட்டு இது நடக்கும் அது நடக்கும், தேர்தலே சந்திக்கலாம், அது தோக்க தான் போகுது, எங்க ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு ஐயநாதன் சார் சொல்றாரு. அதை நம்ம முடிவு பண்ணுமா? களத்தில் இருக்க மக்கள் தானே முடிவு பண்ண முடியும். அந்த மக்கள் முடிவு பண்ணட்டும் சார். அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு காலத்தில் இவரா சேர்த்திருந்தா நல்லா இருக்கும், அவரை சேர்த்திருந்தா நல்லா இருக்கும், இத்தனை நம்பர்ல தோத்து போச்சுன்னு இதே விமர்சகர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டணிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கு. உங்களுக்கு கூட்டணியில் யாருமே இல்லை, நீங்க என்டிஏ கூட்டணி வலிமையா இருக்குன்னு முதல் நாள்ல இருந்து எடப்பாடியார் என்ன சொல்ற, ஒருமித்த கருத்தோடு ஏடிஎம்கே கூட்டணி எடப்பாடி ஏடிஎம்கே கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அது பேர் வந்து ஐக்கிய முன்னணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாலும், தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஏடிஎம்கே வச்சுக்கிட்டாலும், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி. அறிவாலயத்தில் போய் சீட்டு கேட்பாங்க, இங்கே வந்து பாய்ஸ் கார்டன்லேயோ ராயப்பேட்டையில் இருக்கிற எம்ஜிஆர் மாலையில் வந்தால் சீட்டு கேட்பாங்க. ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் தலைமையை நோக்கி ஈர்த்து வராம இன்னொரு பைபாஸ் எடுத்து வர்றாங்களா? அது ஏடிஎம்கே வீக்கன் பண்ணலையா? நம்ம உள்துறை அவங்க ஸ்டேச்சரை இல்லை சார், அவர் அமித்ஷா அவர்களே பக்கத்தில் உட்கார வச்சு அதிமுக தமிழ்நாட்டின் அதிமுக என்டிஏவுடைய தலைமை கூட்டணி முடிவு பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் தான் முடிவு எடுப்பார். யாரை இணைக்கணும் இணைக்கக்கூடாது, உட்கட்சி விஷயங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஐயநாதன் சார் சொல்லலைன்றாரு. எல்லாருமே சொல்லியாச்சு, அவர் தான் முன்னிறுத்தி போகிறோம், பொதுக்குழுவிலையும் தீர்மானமாக கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், களத்தில் முதல்ல ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 184 தொகுதியில் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. வரவேற்பை பாருங்கள், உற்சாகத்தை பாருங்கள், நேர்காணலை நடத்துகிறோம், விருப்ப மனுக்களை கொடுக்குறோம், எல்லாத்தையுமே இறுதி வடிவத்தில் முதல்ல கொண்டு வந்துட்டோம். அப்போ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கணும் யோசிச்சு பாருங்க. களம்ன்றது வந்து சார் இன்னைக்கு வந்து அதிருப்தியில் மக்கள் வேதனையில் இருக்கிறாங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் எங்களுடைய பிரதான கொள்கை. பிரதான கொள்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு தேர்தல் உடன்படிக்கையிலும் தேர்தல் கூட்டணியிலையும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அது மட்டுமே எங்களுடைய இலக்கா. நாங்க பயணம் பண்ண போகும்போது இது என்ன தோல்வி அடைஞ்சிடும், ஆட்சி அமைக்காதுன்னு ஏன் ஜோசியம் சொல்லணும்? அதை மக்கள் கிட்ட நாங்க மக்களை சந்திக்கிறோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம் எலெக்ஷன் வரும்போது. இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷாலேருந்து எல்லாரும் வற்புறுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கணிசமான இடங்களில் போட்டியிட்டு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கின்றாரு. ஏன் அந்த வித்தியாசம்? தனிப்பெரும்பான்மை ஏடிஎம்கே கிடைக்கும்னு சொல்றாரு. இல்லை, தனித்து போட்டியிட்டு கணிசமான இடங்களில் போட்டியிட்டு தனித்தே ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க. அவங்க என்டிஏ ஆட்சின்றாங்க. சார் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சொல்லப்படுற அவங்க வார்த்தை சார். ஆனா இங்க அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு சொல்றோம். இப்ப இந்தியா கூட்டணி நீங்க சொல்லியா, இந்தியா கூட்டணி திமுக சொல்லியா, அது ஒட்டுமொத்த இந்தியாக்கான ஒரு கூட்டணி. அவங்க இந்தியா கூட்டணின்றாங்க, நாங்க என்டிஏ கூட்டணி, இங்க அதிமுக தலைமை தாங்கன்னு சொல்றோம். இன்னொரு விஷயம், பார்லிமெண்ட் எலெக்ஷனை பத்தி பேசுறாரு. அந்த முடிவுகளை பார்லிமெண்ட்டையும் சட்டமன்றத்திலும் நம்ம ஒருங்கிணைக்க முடியாது. 10 வருடம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிறகு கூட 75 சீட்டு நாங்க ஜெயிக்கிறோம். 5000 குறைவான எண்ணிக்கையில தான் கிட்டத்தட்ட 19 தொகுதிகளை இழந்தோம் நாங்க. கிட்டத்தட்ட பாருங்க 746 காட்பாடி, இங்க 137 டி நகர். இந்த வித்தியாசங்களே என்ன? 1,11,000 வாக்கு வித்தியாசத்துல 14 தொகுதிகள் இழந்திருக்கும். சோ ரொம்ப வித்தியாசமா 10 ஆண்டு ஆட்சி 4 வருஷத்துல ஏடிஎம்கே பயங்கரமா வீக் ஆயிடுச்சு. இப்ப புதிய வாக்காளர்களை ஈர்க்கிற இடத்துல இல்ல, மகளிர் வாக்கு ஏடிஎம்கே விட்டு போயிடுச்சு. சார் இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க சார் நீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு சொல்றேன். என்ன சார் விருப்பம் 10,000 பேர் கொடுத்திருக்காங்க. நான் நரேட்டிவ் செட் பண்ணல. பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய முடிவுகளை எடுத்தா பெண் வாக்காளர்கள் இருக்கிற தொகுதிகள்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்க தனித்து நின்றோம். இந்த கூட்டணிகள் எதுவுமே எங்களோடு இல்ல. நான் வந்து டேட்டா படியே சொல்றேன். எங்களுடைய பர்சன்டேஜ் 21.5. பாமகவுடைய வாக்கு வந்து சதவீதம் வந்து 7 to 8. இன்னைக்கு அமமுக இணைஞ்சிருக்காங்க 3 to 4. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி ப்ரூவ் பண்ணிருக்காங்க 10 to 11. இல்ல மேடம், கடந்த தேர்தல்ல அமமுகவோட வாக்கு வந்து 1% கீழே 2 தொகுதியில நின்னாங்க, தேனி பார்லிமெண்ட். அதுக்கு முன்பு நடந்த அசெம்பிளி 2021 2.35. ஆமா சார், அவ்வளவுதான் 2% கூட இருக்கட்டும். அது வந்து எந்தெந்த மாவட்டங்கள் மாவட்டங்கள் நான் தான் சொல்றேன் சார். 130 150 700 400 இதெல்லாம் கூட வித்தியாசம் வந்திருக்கு இல்லையா? குறைந்த வாக்குகள்ல தோற்கிற இடத்துல அது பயன்படும். கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் அப்படி இழந்திருக்கோம் சார் நாங்க. இது கூட்டணின்றது ஒரு கணக்கு தான். இன்னைக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு, அப்புறம் ஜான் பாண்டியன் கட்சி இருக்கு, கிருஷ்ணசாமி சார் இருக்காரு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் சார் தேர்தலுக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய வாக்குகள்ல அதிமுக ஜெயிக்கிறதுன்றீங்க? அப்படி இல்ல சார். ஒரு கூட்டணின்னு வந்த பிறகு, இங்க வெற்றின்னு வந்த பிறகு இது சின்ன கட்சி பெரிய கட்சின்னு அப்படி பேசக்கூடாது. எந்த கட்சியாலும் அந்த இப்போ கமலஹாசனை சேர்த்து வச்சிருக்காங்க, வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க. ஏன் கமலஹாசனை சேர்த்திருக்காங்க? ஒரு ராஜ்யசபா கொடுத்து ஏன் வச்சிருக்காங்க?
நகரங்கள்ல அவருக்கு ஒரு சிறிய வாக்கு வங்கி இருக்குன்றத அவங்க நம்புறாங்க இல்லையா? அப்போ எந்த கட்சியுமே சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ இப்ப 137 ஓட்டு தான் சார் அங்க டி நகர தோக்கத்துக்கு காரணமா இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு ஓட்டும் அவசியம்ன்றதை நம்புறோம். தேர்தல் கூட்டணி, தேர்தலுக்கான உடன்படிக்கை, எங்களுக்குள்ள இது இயற்கையான கூட்டணி, நாங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு தினம் முரண்பாடுகளின் மூட்டையா நாங்க மக்களை சந்திக்கல சார். உண்மையா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடு மக்களை சந்திக்கிறோம். ஓகே, திரு மதுக்கூர் ராமலிங்கம், இயற்கையான கூட்டணி திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளுக்காக எல்லோரும் ஒன்று சேர்ற ஒரு அணி. அவங்க பிஜேபி போய் வந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான் என்டிஏ அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஒரு பிரபலமான சினிமா வசனம் இருக்குது, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு. புதுசாக அந்த பருத்தி மூட்டை அங்கே போகலை. ஏற்கனவே அந்த குடோனில் இருந்து வெளியே வந்த மூட்டை தான் மறுபடியும் குடோனுக்கு போயிருக்குங்கிறது ஒன்று. சிவகங்கை சீமை படத்தில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு வசனம் எழுதியிருப்பார், நேரமும் காலமும் மாறும்போது தியாகி துரோகி ஆவான், துரோகி தியாகி ஆவான் அப்படின்னு. நீங்கள் மரியாதைக்குரிய, ஏன்னா அந்த மரியாதைக்குரியங்கிற வார்த்தையை இன்றைக்கி 2 பேரும் ரொம்ப மரியாதையாக பயன்படுத்தியிருக்காங்க. யாராருன்னா திரு டிடிவி தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும். இவரும் தன்னுடைய செய்தியில் மரியாதைக்குரியன்னு போட்டிருக்காரு. அதனால் சொல்கிறேன், இந்த 2 மரியாதைக்குரியர்களும் இந்த துரோகம் என்கிற வார்த்தையை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தி இருக்கலாம். நீங்கள் தினகரன் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக குவிக்கப்பட்ட அந்த துரோகம் என்கிற வார்த்தைகள் மக்காத குப்பைகளைப் போல கொட்டி கிடக்கிறது. அதே போல் இங்கே கொட்டி கிடக்கிறது. இப்போ இதில் இன்றைக்கி என்டிஏ அப்படின்னு, என்டிஏ அணியில் நான் இணைகிறேன் அப்படின்னு திரு தினகரன் சொல்கிறாரு. பின்னால் இருந்துக்கிட்டு அவருடைய ஒரு தொண்டர் காட்சியிலேயே இருக்குது, எடப்பாடி டெபாசிட்டு காலி அப்படிங்கிறார். யார் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா சேர்ந்த பிறகு அவர் தமிழ்நாட்டின் இந்த தேர்தலினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை கூட தினகரன் சொல்ல மறுக்கிறார். இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் தான் இருக்குது அப்படின்னா தலைமை தாங்குகிற கட்சி இல்லாமல் எப்படி இன்னொரு கட்சியை பியூஷ் கோயல் சேர்க்க முடியும்? இது அப்படி பார்க்க போயிட்டு தான் இந்த என்டிஏக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான் தலைமைன்னா தினகரன் இணைகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியை இணைத்து கொண்டு தானே அதில் அவர் சேர்த்துருக்கணும் ஒன்று. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அன்புமணி ராமதாஸை அவர் தனியாக சந்திக்கிறார், அங்கே பிஜேபி இல்லை. இப்போ அவங்க கூட சொன்னாங்க தமாக உட்படன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியில் புதிதாக எந்த கட்சிகளும் சேரலை. எது இவங்க சொல்கிற சோகால்டு என்டிஏவில் இவர்கள் உட்பட, ஓபிஎஸ் உட்பட, தமாக உட்பட. தமாக கொஞ்சம் வலிமை அடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டால் தமிழறிவி மணியன் கொண்டு போய் தமாகவோட தன்னுடைய கட்சியை இணைச்சிருக்கார். அது வேணால் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதை தாண்டி அங்கே என்ன மாற்றம் இருக்குது? ஆனால் 2014 இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணி என்பது எந்த கட்சியும் அதிலிருந்து விலகவில்லை. மாறாக திரு கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் இதில் இணைந்திருக்கிறது. 2வது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த கூட்டணி என்பது தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி கணக்கை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு நிமிடம் நினச்சி பாருங்கள், எதுவுமே இல்லை. நீங்கள் தினகரன் சொல்கிறாங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு. எதையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க? ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினார், யாரை எதிர்த்து நடத்தினார், என்ன கேள்வி எழுப்பினார்? அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த மர்மத்திற்கு விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இன்றைக்கு வரைக்கும்? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடைக்காலத்தில் எவ்வளவு கடுமையாக ஒருவரை தாக்கி கொண்டார்கள். இவர் பொதுச்செயலாளராக இருக்கிறவரை நான் என்டிஏவுக்கு வரமாட்டேன் என்று திரு தினகரன் சொன்னாரா இல்லையா? இப்போ அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கார். எப்படி அவர் அதை ஏதாவது மாற்றுறதுன்னு சொல்லி அங்கே ஏதாவது பேசியிருக்கிறாரா? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த என்டிஏ என்பதை இவர்கள் ஏதோ புதிதாக வந்தது போல ஒரு தோற்றத்தை, பிரதமர் பொதுக்கூட்டத்துக்கு வருவதற்குள்ள ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வருது. எதையாவது சொல்லி நாங்கள் ஒரு கூட்டணியை பலப்படுத்திட்டோம் அப்படின்னு இவர்கள் சுற்றி முற்றி பார்க்குற பொழுது ஏற்கனவே இங்கே இருந்தவர்கள் தான் கண்ணுக்கப்படுகிறார்களே தவிர யாரையும் புதிதாக இவர்களால் இணைக்க முடியவில்லை. அப்படின்னு ஒரு விளக்கத்தை தர்றாரு. அதற்கடுத்து அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இருக்கிறது ஒரு பங்காளி சண்டை தான். முன்னாடி அவர் சொல்லியிருக்கலாம், அதிமுகவை வீழ்த்துறதுக்காக உருவான கட்சி தான் அமமுக, அதிமுகவை மீட்கிறதுக்கான உருவாக்குற கட்சி தான் அமமுகன்னு சொன்னார். ஆனாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான் அப்படின்னு இன்னைக்கு அவர் ஒரு விளக்கம் தர்றாரு. பொதுவாக பங்காளிகளுக்கு இடையே எதுக்காக சண்டை வரும்னா சொத்து பிரிக்கிறதுலாம் சண்டை வரும்.
இப்போ இந்த பங்காளிகளுக்குள்ளே எதை பிரிப்பதிலே சண்டை வந்தது என்பது ஒரு கேள்வி இருக்க, இந்த பங்காளிகள் தாங்கள் சண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டின் பகையாளியாக இருக்கிற பாஜக பக்கம் போய் சேர்ந்திருக்கிறார்களே என்கிற கேள்வி தான் இங்கே மிகப்பெரியது. நீங்கள் பாஜக தாங்க இவர்களே சரி இவங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிற, பிரித்து விட்டது யார்? அன்றைக்கு இவர் தர்ம யுத்தம் நடத்த சொன்னது யார்? அவரே சொன்னாரே, ஒருத்தர் பாஜகவுக்கு அட்வைசராக இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் என்ன தர்ம யுத்தம் நடத்த சொன்னார்னு ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா? அதன் பிறகு இவங்களை சேர விடாமல் பார்த்துக்கிட்டது யார்? பிரித்து வச்சது யார்? இவர்களே தான் பிரித்து வைத்தார்கள். இவர்களே தான் இப்போ சேர்ப்பது போல தேர்தலுக்கு முன்னாலே ஒன்றை சொல்ல விரும்புகிறாங்க. இப்போ தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா ஆட்சியை அமைப்பதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்று இந்த என்டிஏவோட சேர்றோம் அப்படின்னு. என்டிஏ இது அடிப்படையிலேயே ஜெயலலிதாவினுடைய விருப்பத்துக்கு எதிரானது. அந்த அம்மையார் கடைசியாக இடையில பிஜேபி எழுத்தாங்க சேர்ந்தாங்கிறது உண்மைதான். கடைசியாக அவங்க சொன்னது என்பது மோடியா இந்த லேடியா என்கிற கேள்வி தான் அம்மையார் ஜெயலலிதா கடைசியாக எழுப்பி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற இது. அதன் பிறகு அவங்க அந்த தேர்தல் காலத்தில் மோடி எதிர்ப்பிலிருந்து அவங்க பின்வாங்கலை, இயற்கை எழுதிட்டாங்க. இப்போ ஜெயலலிதா ஆட்சியை அமைப்பதற்கு ஜெயலலிதாவால் எதிர்க்கப்பட்ட பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் போய் இருந்துக்கிட்டு நாங்கள் ஜெயலலிதா ஆட்சியை அமைப்போம். என்னன்னா இந்த கட்சிகளை எல்லாம் பாஜக ஒரு சீட்டுக்கட்டு போல கலைத்து விளையாடுகிறது. அந்த வலையிலே போய் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் சரி, தினகரன் என்றாலும் இவர்களெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதிமுக கூவி கூவி அழைத்தும் சேருவதற்கு யாரும் இல்ல, எந்த கட்சியும் முன்வரல அப்படின்னு உங்களை போன்றவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா அன்புமணி அவர்கள் சேர்ந்திருக்கிறாரு. இப்போ டிடிவி தினகரன் போய் சேர்றாரு. தெற்க டிடிவி பலப்படுத்திடுவாரு, வடக்க அன்புமணி பாமக அதிமுக கூட்டணியை பலப்படுத்தி விடும். ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது, எனவே எங்கள் கூட்டணி பலம் பொருந்தியதாக மாறிடுச்சு அப்படின்னு என்டிஏ சொல்றத நீங்க எப்படி பார்க்க? இல்லை, முதல்ல அந்த கேள்வியோடு சேர்ந்து பாமக உடைச்சது யாரு? இப்போ இன்றைக்கு பழைய பாமக இல்லை, இதே பாமக அமமுக எல்லாம் இணைந்து என்டிஏ கூட்டணியில் இருந்து திமுக தலைமையிலான கூட்டணியிடம் தோற்றது தான் கடந்த கால வரலாறு. இப்போ நீங்கள் பாமகவை உடைச்சி சிறுதித்து சின்னாபின்னமின் வைக்கிறது யார்? அதில் பாஜகவுக்கு பங்கு இல்லையா? அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க நேராக எடப்பாடியை பழனிசாமி சந்தித்து அவர் கூட்டணியில் சேர்றேங்கிறார். அதுக்கு பேர் என்டிஏ. இந்த பக்கம் டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை போய் சந்தித்து, அவர் நயினார் நாகேந்திரன் கூட நம்மள போல இருக்குது, பியூஷ் கோயல் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். நேராக போய் சந்தித்து ஒரே என்டிஏ அன்புமணி ராமதாஸ் எடப்பாடியை சந்தித்து சேருவார். இவர் இவரை போய் பியூஷ் கோயலை சந்தித்து சேருவார். முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவரை கேட்டால் இது என்ன சொல்கிறார்? இப்போ இவங்க எல்லாமே ஏற்கனவே நான் தான் சொன்னேன், எந்த புதிய கட்சியும் அவர்களோடு இணையவில்லை. எல்லாம் ஏற்கனவே இதே ஒன்றுபட்ட பாமக உட்பட கூட்டணியாக இருந்தும் இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்திருக்கிறது. எனவே தான் கூவி கூவி அழைத்த பிறகு அதிமுக சொன்ன பிறகும் கூட எந்த புதிய கட்சியும் வரலைங்கிறது தான். இதிலிருந்து பிரிந்து போன, சிதைந்து போன, சிதறிப்போன சிலரைத்தான் இணைக்க முடிந்திருக்கிறதே தவிர, ரெண்டாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது தான் ஒரே லட்சியம் என்று சகோதரியும் சொன்னாங்க. அது எப்படிங்க ஒரு லட்சியமாக இருக்க முடியும்? ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எதையெல்லாம் முன்வைப்பீங்க? தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ஒன்றிய அரசு என்னவெல்லாம் செஞ்சுருக்கு, அதிமுக எந்த அளவுக்கு போகுது. நேற்றைக்கு ஆளுநர் அவையை விட்டு வெளிநடப்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் வெளியே விமர்சிக்க, வெளிநடப்பு செய்ய அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் ஆளுநர் வெளிநடப்பு செய்துவிட்டு அவர் ஆளுநர் மாளிகைக்கு போவதற்கு முன்னாலேயே நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிடுகிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அப்படியே அதை வழிமொழிகிறார். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு அவையை இங்கே ஒரு நியமன பதவியில் இருக்கிற ஆளுநர் அவமதிக்கிறார் என்கிற கோபம் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் எப்படி நாளைக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? பிஜேபியினுடைய இந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அள்ளி வழங்கிய பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு கேட்பீங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து விட்டோம் வாக்களிப்பீங்கன்னு கேட்பீங்களா? மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்துட்டாங்க, அனுமதிச்சுட்டாங்க, கொண்டு வந்தீங்களா? நேற்று ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. நீங்க பிஜேபியினுடைய சாதனை என்று எதை சொல்லி இந்த கூட்டணி வாக்கு கேட்க போகிறது என்பது இவர் அங்க போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இல்ல, அவர் ஏதோ பருத்தி மூட்டை அது இதுன்னு சொல்றாரு. ஒரு மூத்த பேச்சாளர்
ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அதனோட இருக்க நடைமுறையில இருக்கிற ஒண்ணுதான். மத்தியில ஆளுகின்ற ஒரு கட்சி, மாநிலத்தின் எதிர்க்கட்சி, தோழமை கட்சிகள் இத போய் பருத்தி மூட்டை என்று சொல்றாருன்னா அப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? ஜனநாயக இல்ல நான் சொல்றேன், ஜனநாயகத்தை அவமதிக்கிறாரா, மக்களாட்சி அவமதிக்கிறாரா, கட்சிகளை அவமதிக்கிறாரா, எதை அவமதிக்கிறாரு? இதுல என்ன அவமதிப்பு இருக்கு? இல்ல சார், இது மக்கள் உரிமையை அவமதிக்கிறார் சார். ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு 6 மாசமா அச்சிலேற்ற முடியாத அளவுக்கு வார்த்தைகளை சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லி நாகரிகமா சொன்னேன். ஜாதி தீண்டாமையை பத்தி கூட பேசிட்டு இருக்காங்க. நான் அதை சொல்லக்கூடாது. ஒரு ஊடகத்தின் மூலமாக ஒரு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வெறி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதை விடவா சார் ஆட்சி அதிகாரத்திலிருந்து சுவைத்து கொண்டு நீண்ட நாள் மைனாரிட்டி ஆட்சி நடக்கும் போது அதுக்கு பங்களித்து இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில என்ன பேசிட்டு இருக்காங்க? இது என்ன சார்? அது மாதிரி இல்லாம பேசுறேன். நான் சொல்றேன், அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல. வரும்போது அதற்கான முன்னெடுப்பை எடுத்துட்டு போறோம். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ற, சிதைந்து போனது அது போனது புதுசா இப்ப இவங்க கூட்டணியில மட்டும் யார் புதுசா வந்துட்டாங்க? யார் புதுசா வந்துட்டாங்க? நாங்க புதுசா இணைச்சிருக்கோம். 2-3 கட்சிகளை இணைச்சிருக்கோம். ஏன் எல்லாரும் தான் இப்ப அமமுகவை இணைச்சிருக்கோம், ஃபார்வர்ட் பிளாக் இணைச்சிருக்கோம். ஜான் பாண்டியன் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு தான சார் சொல்றாரு, இன்னும் பிற கட்சிகளும் வரும் தான் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க மட்டும் என்ன புதுசா இணைச்சிட்டீங்க? ஜப்பான்ல இருந்து ஜாகிசான் வந்துட்டாரு, அமெரிக்கால இருந்து மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டாரு. இருக்கிற கூட்டணி தானே சார். அது மாதிரி கொச்சைப்படுத்தி பேசாதீங்க. ஓகே மதுக்கூர். இல்ல ஒண்ணே சகோதரிக்கு நான் அன்போட சொல்றேன். ஒரு ஓமையை சொல்வது யாரையும் இழிவுபடுத்துவது ஆகாது. கடந்த காலங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி தினகரனை நோக்கியும் தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமி நோக்கியும் என்னவெல்லாம் என்பதை நான் கேட்கிறேன். இல்ல இருங்க பழைய கதை இல்ல, முந்தா நாள் கதை. சகோதரி, முந்தா நாள் 420 சொன்னது யாரு? இல்ல அவர் என்ன அதையே பேசல. இது பழைய கதை இல்ல, பழைய கதை இல்ல, இது முறை இல்ல. ஒரு செகண்ட், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, குறுக்கிட்டு அனுமதிச்சேன். அப்புறம் அடுத்து பேசும்போது நீங்க குறுக்கிட்டீங்கன்னா எப்படி மேடம் பேசுறீங்க? பேசிட்டோம் சார். நான் மக்களுக்கு நல்லது நீங்க விரும்புறது அவர் பேச மாட்டார். அவர் பேசுறதுக்கு அவர் உரிமை இருக்கு. நீங்க பொறுமையா கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் பேசுங்க. நான் விரும்ப கூட வேணாம் சார், மக்கள் விரும்புற மாதிரி பேச சொல்லுங்க. நீங்க அது அவரோட உரிமை. அவர் என்ன வேணா பேசலாம். அதுக்கு அப்புறம் நீங்க விரும்புவாங்கம்மா. இருங்க சகோதரி, நீங்க அங்கிருந்து பேசுறீங்க, நான் இங்கிருந்து பேசுறேன். நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கங்க, ஊமைகளுக்கெல்லாம் நீங்க அர்த்தம் கண்டுபிடிச்சீங்கன்னா இதை விட மோசமாக கடந்த காலங்களிலே நீங்கள் விமர்சித்துக் கொண்டீர்கள்னு சொன்னா நீங்க ஆத்திரப்படுறீங்க. 420 சொன்னது யாரு? ஃப்ராடுன்னு சொன்னது யாரு? நான் ஒரு சினிமா வசனத்தை சொன்னேன். அது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரையும் எந்த வரையிலையும் நாங்கள் இழிவுபடுத்தி பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. இங்கே வாங்க, இந்த புதிதாக என்ன யாரை சேர்த்துட்டீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் முதல்ல சொன்னேன், தமாகாவில் தமிழர்கள் நீங்கள் சேர்ந்ததை தவிர இந்த தினகரன் ஐயா அவர்கள் ஏற்கனவே இருந்தாங்களே. பாமக அவங்க கூட ஏற்கனவே இருந்தது. எந்த கட்சியை புதுசாக? ஜான் பாண்டியன் கட்சி ஏற்கனவே இருந்தது. அவங்களே ஒருவேளை யாரும் சேரலங்கிறதுக்காக நீங்களே அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் சேர்ற மாதிரி காட்டுறீங்களோ அப்படிங்கிறது தான் என்ன பிரச்சனைன்னா, பிரதமர் அவர்கள் உங்க அரசியல் சார், தொண்டு சேவை மக்களை அதிமுக உடைச்சது யாருங்க? அதிமுகவை உடைத்தது யாரு? சார் அதிமுக யாரனா உடைக்கிறாங்க, இணையறாங்க, அது அதிமுக தலைவர் முடிவு பண்ணிக்கிறாங்க. நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. கவலை நீங்க ஏன் பாருங்க, அதிமுக தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க அதுக்கான தலைமை யாருன்றதை. யாரும் உடைக்கவும் முடியாது, இணைக்கவும் முடியாது. அந்தந்த தொண்டர்களே முடிவு பண்ணுவாங்க அதிமுக தலைமையை. புரியுதா? அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க யாரோட இருக்கணும், யாரை சந்திக்கணும். ஒட்டுமொத்த எஜமானர்கள் யாருன்னா மக்கள் தான். அவங்க முடிவு பண்ண போறாங்க. நீங்க ஏன் ஜோசியம் சொல்றீங்க? மதுக்கூர் இன்னும் பிரியன் அவர்கள் பேசவே இல்லை. பிரியன் சாரோட கருத்தை கேட்டு திருப்பி. இங்க ஒரு அரசியல் கட்சி, பல அரசியல் கட்சிகள் இருக்கு. அதோட நடவடிக்கைகள், அது செயல்படுற விதங்கள், அது எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி வகுக்குது, இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கிற விஷயங்கள். எங்கள் அரசியல் கட்சியை நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நீ பொதுவெளியில் இருக்க ஓட்டு வாங்குற, நம்ம பேச தான் செய்வோம். நீங்கள் அதை எங்கள் கட்சியை பற்றி பேசாதீங்க, எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துப்போம். அதெல்லாம் இங்கே வேலைக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்கள் கட்சியை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா ஏன் பொதுவெளியில் ஓட்டு வாங்குறீங்க? நாங்கள் பேச தான் செய்வோம். அதனால் நீங்கள் மக்கள் விரும்புகிறபடி பேசணுன்றாங்க. அது இல்லை, மக்கள் விரும்புகிறபடி என்ன பேசுறது? நடந்த விஷயங்களை வச்சு தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் மக்கள் விரும்புகிறபடி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? மக்கள் விரும்பாதையும் பேசுவோம், மக்களுக்கு கசப்பாக இருக்கிறதையும் பேசுவோம் நாங்கள். அதனால அது எங்க உரிமை. அது ஆக்சுவலா அதனால இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும். நம்ம பழைய கதைகள் நிறைய, பழைய கதைகள் வேண்டாம். இல்ல இந்த இதுலயே முடிச்சாச்சு, பழைய கதைகள் முடிஞ்சாச்சு. இது இதனுடைய அரசியல் தாக்கம் அந்த பாயிண்ட் தான் நான் போறேன். அதாவது அந்த பாயிண்ட் தான் போறேன். இதுவுமே நடந்ததை வச்சு தான் நம்ம பேச முடியும். என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை வச்சு தான் பேசணும். நீங்க யார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க யார் சொல்றதுன்னு கேட்க முடியாது.
நம்ம அனுபவத்திலே நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் இருக்கும். தினகரன் வந்து அவர் ஒரு ஆளுமையாக இருக்கார், அவர் இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காரு. அரசியலில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு டக்குன்னு போய் வேற ஒரு கூட்டணியில் ஜாயின் பண்ணுறதுலாம் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ வைகோ விஷயத்தை சொன்னாங்க, வைகோ வந்து திமுகவில் சேர்ந்தாருனாங்க. ஓகே, அது நடக்குது. பல விஷயங்கள், பல கட்சிகள் அது மாதிரி கடைசி நேரத்தில் அப்படிலாம் கூட்டணி சேர்றதெல்லாம் வாடிக்கை தான். பட் ஆனால் இங்கே என்ன பார்க்கணும்னா, கரெக்டாக அவர் சேர்ந்ததுனால அந்த அணிக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா, அது பயன் தருமா இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பழைய விஷயங்களை வந்து இவர் இப்படி பேசினார் அவர் அப்படி பேசினார்தோட தினகரனோட ஓட் பேங்க் என்ன, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். தினகரனோட ஓட் பேங்க் என்ன? ஆன்டி எடப்பாடி ஓட் பேங்க். தினகரனோட ஓட் பேங்க் ஆன்டி எடப்பாடி ஓட் பேங்க். இந்த ஆன்டி எடப்பாடி ஓட் பேங்க் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஓட் பேங்க்கா? கிடையாது. அது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஓட் பேங்க். அது அதில் கொஞ்சம் அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்க கொஞ்சம் இருக்கலாம். அந்த கம்யூனிட்டி ஏன் எடப்பாடி எதிர்க்குது? அந்த கம்யூனிட்டி தான் ஏன் எதிர்க்குதுன்னா, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த 3 தலைவர் நீங்கள் அதிமுக நீக்கிட்டீங்க. நம்ம கம்யூனிட்டியை புறக்கணிக்கிறாரு, நம்ம இப்போ கம்யூனிட்டியை ஓரம் கட்டிட்டாரு. அந்த கம்யூனிட்டி எடப்பாடி எதிர்க்குது. தினகரன் எடப்பாடியை எதிர்த்தவரையும் அவருக்கு ஓட்டு போட்டுன்னு வந்தாங்க. இப்போ தினகரனே போய் அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த கம்யூனிட்டி நினைப்பாங்க. ஏற்கனவே அது மட்டும் இல்லை, கம்யூனிட்டியை புறக்கணிச்சது மட்டும் இல்லை, 10.5 வந்து அந்த கம்யூனிட்டி பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வன்னியில் கொடுத்ததில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் தெற்க போகலாம் எடப்பாடி அதை பற்றி பேச மாட்டேன்றார். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்கார் எடப்பாடின்னு நினைக்கிறாங்க. அந்த எடப்பாடியை எதிர்த்தவரையும் தினகரனுக்கு ஆதரவு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ஆதரிச்சாங்க. தேனியில் எடப்பாடி 3வது இடத்துக்கு போனார். ராமநாதபுரத்தில் எடப்பாடி 3வது இடத்துக்கு போனார். அப்போது ஆதரிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் எதிர்த்த ஆளோடய நீங்கள் சேர்ந்துருக்கும் போது அந்த கம்யூனிட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த கம்யூனிட்டி ஓட் பேங்க் கோர் பாயிண்ட்ன்றது திரு தினகரனுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா நான் பார்க்கறேன் சார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இல்ல, பேசிக்கா நீங்க என்ன சொன்னாலும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இப்ப அண்மை காலமா இருக்கிறவங்கனாலும் அவங்க அடிப்படையில் அதிமுக காரங்க தானே. அவங்களுக்கு வந்து ரெட்டையில ஒரு பிஜேபி கூட்டணி அப்படின்ற ஒன்று வந்து திருமதி சிவசங்கரி சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுகவும் அமமுகவும் ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா அவங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து தினகரனையும் ஓபிஎஸ்சியும் அவங்க வந்து ஓட்டு போட்டு அவங்க ரெட்டையிலே வீழ்த்தி பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டதும் குக்கருக்கு போட்டதும் தினகரனே அப்படி தானே சார் அவங்க வளர்த்துருக்காரு. துரோகியை வீழ்த்தி கட்சியை கைப்பற்றணும் தானே வளர்த்தாரு. துரோகியை வீழ்த்தணும், கட்சியை கைப்பற்றணும் தான் ஒரு நோக்கம். இன்றைக்கி நீங்கள் திடீர்னு மாறினீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க, நாங்கள் ஏன் உங்களுக்காக நாங்கள் ஏன் மாற்றிக்கணும், 10.5 நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம். நாளைக்கு மறுபடியும் வந்தால் 10.5 கொண்டு தான் நாங்கள் பாதிப்போம். நீங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டி ஆள் 3 பேரை நீங்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரை நீங்கள் வெளில அமிச்சிங்க. நீங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு மனசில் இருக்கும் இல்லையா? தினகரனே போய் சேர்ந்தா கூட அவங்க நினைக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வசதிக்கு சேர்ந்துக்கலாம், நாங்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும், நீங்கள் ஒரு அந்த கட்சியை வந்து ஒரு குறுகிய ஏரியாக்குள்ள ஒரு கட்சியாக மாற்றுறீங்க, நீங்கள் எங்கள் ஆட்டிலலாம் ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? 2001 பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. டாக்டர் ராமதாஸ் 2011 பாமக விசிக ஒரே கூட்டணி 2011. பாமக 3 இடத்துல வின் பண்ணாங்க, விசிக ஒரு இடத்துல வின் பண்ணல. அது வந்து பொருந்தா கூட்டணி. அது ஆக்சுவலாக கீழ் லெவலில் ஜெல்லாகலை. எலியும் புரியுமா இருந்தாங்க. தலைவர்கள் ஒன்றுபட்டாங்க, கீழ் லெவலில் ஜெல்லாகலை. இந்த சேம் கேஸ் இங்கேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தினகரன் இப்போ ஒரு அவசியத்துக்கு நெசிட்டிக்கு அவர் ஜெல்லாக இருக்கலாம், அங்கே போயிருக்கலாம். அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவருக்கு பாஜக ப்ராமிஸ் பண்ணி அவர் கூப்பிட்டுருக்காங்க. எங்க இது அதிமுக தலைமையிலான ஆட்சின்றதோட என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க. நிறைய பேர் கேட்கலாம், எப்படிங்க அதிமுக தனியாக மெஜாரிட்டி வந்தால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதிமுக தனியாக வந்தால் கூட அமைச்சரவையில் பாஜகவுக்கு பங்கு கொடுத்தே ஆகணுன்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். என்னன்னா ஆந்திரா மாடல். இனிமேல் எந்த இடத்துல போனாலும் பாஜகவுக்கு ஆந்திரா மாடல் தான். ஆந்திராவில் நாயுடுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அவர் ஏன் பாஜகவுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு அமைச்சரவையில்? அதே பாணி தான் இங்கேயும் கையாள போகிறாங்க. நீங்கள் என்ன தான் அப்படின்னா அவங்க தம்பிதுரைக்கு மந்திரி பதவி கொடுத்துருவாங்களா? சிவி சண்முகத்தையும் தந்திரி மத்திய மந்திரி ஆக்கிடுவாங்களா? பிஜேபியில் மாட்டாங்க சார். அது அவருக்கு அவங்க எம்பியால சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரர் அங்கே பார்லிமெண்ட்ல ஒரு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அந்த சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அதை இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்களுடைய கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் தனி மெஜாரிட்டி வந்தாலுமே எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் இல்லைன்னா என்ன நடக்கும்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலும் இருக்குது. இல்லைன்னா அமராவதிக்காக ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வாங்கினார் நாயுடு. எப்படி வாங்கினார்? அவருக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க? நீங்கள் எதை நம்பி நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் 2000 ரூபாய் மத்திய அரசு நம்பி தானே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு. அந்த ஃபண்ட்ஸில் கை வச்சுருவாங்க நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்னா. அதுதான் அங்கே கொடுத்துருக்கிற உறுதிமொழி ஆக்சுவலாக. அதனால் வந்து என்டிஏ கூட்டணின்னு வந்து தினகரன் சொல்கிறது வந்து பாஜக அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தாங்க, அதிமுக தனியாக வந்தாலும் நம்ம அமைச்சரவைக்குள்ளே இருப்போன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை நம்பி தான் அவர் உள்ளே போயிருக்கார்.
ஆனால் ஓட் பேங்க் எடுத்துன்னு போவாரான்னா அந்த ஓட் பேங்க் எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஓகே, இதையா இம்பேக்ட் பற்றி பேசலாம். இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஹிடன் ஃபேக்டர் இருக்குது. பெரும்பான்மை பெற்றாலும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க, உள்ள பிஜேபி அதிகாரத்தை பங்கு போட்டுக்க வந்துடும். அது வந்து ஒரு வெளியில் சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்குன்னு அவர் கருதுறாரு. இன்னைக்கு இருக்கிற தேதியில் காங்கிரஸோட ஊசலாட்டம் தாவேக பக்கம் போகிறதா இல்லையா அப்படின்ற ஒன்றை கூப்பிட்டு வச்சு எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்சு காங்கிரஸில் பேசி அலையன்ஸு தான் அப்படின்னு சொல்லி அவங்க நிலைப்பாட்டை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அணி ஒரு பக்கம் இருக்குது. அந்த அணியில் புதுசாக சேரணும் அப்படின்னா போன தேர்தலில் இல்லை, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு புதுசாக யாரும் வரல. எஸ்டிபிஐ மட்டும் சொல்லலாம், தமிமுன் அன்சாரி எஸ்டிபிஐ. ஆமாம். இன்னொன்று பிரேமலதா, சீனியர் ராமதாஸ், இவங்க ரெண்டோரும் இன்னமும் டெசிஷன் எடுக்காமல் மதில் மேலே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஆட்சியில் பங்கு கொடுக்குறனாலும் இன்னமும் அந்த அலையன்ஸு அவருக்கு எந்த அலையன்ஸும் செட் ஆகலை, வியூகம் வகுக்கலை, டேக் ஆஃப் ஆகலை. அலையன்ஸுன்றதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கல. இந்த முனையில் வந்து திமுகவுக்கு ஞாபகம் வராத மாதிரியே வந்து உங்களுக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதே திமுகவுக்கு அப்படின்னு மேடம் சசிகலா சொன்னதான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஞாபகம் பிரியன் சாராக ஞாபகம் வச்சு பேசினார். சொல்லுங்க. எடப்பாடினால பழிவாக்கப்பட்டவங்க, அதனால ஞாபகப்படுத்தினேன் சார். அவங்கள அனைத்து எம்எல்ஏக்களும் சசிகலா தான் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், எங்கள் முதலமைச்சர் அப்படின்னு தீர்மானித்து கொடுத்தப்ப எடப்பாடியா சார் பழி வாங்கினாரு? அவரை முதலமைச்சர் ஆக்கூடாமல் தடுத்தது யாரு? அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் சொல்லணும். அப்ப எல்லாருமே சசிகலா காலில் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் சொல்லணும். அதிமுகக்கு எதிராக பேசல, அதிமுக வலுப்பெறணும் நன்மை பெறணும் தான் பேசியிருக்காங்க. அவங்க எந்த இடத்துலயும் இன்னைக்கு வைத்தியலிங்கத்தை பேசுறப்ப இன்னைக்கு எடப்பாடியை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடியை பேர் சொல்லாம திட்டிருக்காங்க. நீங்க வந்து கட்சியின் மூத்த தலைவர்லாம் உங்களை விட்டுட்டு போறாங்க, சுயநலத்தோடும் குறுகிய எண்ணத்தோடும் நடக்கிறீங்கன்னு பேசுறாங்க. எந்த இடத்துலயும் அதிகாரமா பேரை சொல்லியோ அதிமுக அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன படிச்சு காட்டுறேன், அறிக்கை கொடுத்துருக்காங்க. தாக்கத்துக்கு வருவோம். ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் 3 அணி அப்படின்னு எடுத்துக்கிறதா, ஒரு அலையன்ஸ் வந்து ஒரு இறுதி கட்டத்தை தை பிறந்த பிறகு ஒரு இறுதி வடிவம் பெறுதா? இல்லை, இதில் வந்து ஒரு தாவேக்காவுக்கு வந்து இதில் ஒரு பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லணும் இது. ஏன்னா அவர் எடுப்பில் முதல்ல அவர் அறிவித்ததே வந்து முதல் மாநாட்டிலே அறிவித்தது நம்மளோட சிலர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு அவர் ஆசை காட்டினாருன்னு தான் சொல்லணும். அதை அவர் வந்து செங்கோட்டையன் சேர்ந்து இவங்களெல்லாம் மனசில் வச்சு சொல்லிட்டாரோ? இருக்கலாம். அது அப்போ அந்த கட்சிகள்லாம் வந்து வருவாங்கன்னு பல பேரை எதிர்பார்த்தார் அவர். ஆனால் எந்த கட்சியும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர் பெருசாக நினைச்சது காங்கிரஸ், அதுக்கடுத்து மிகப்பெரிய அளவில் நம்பியது விசிகாவை. ஆமாம். அந்த 2 தரப்பும் வந்து விருப்பம் இல்லைன்னு முதல்லையே விசிகா வந்து எதிர்நிலைக்க போயிட்டாங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸோட தத்துப்பில்லைன்ற லெவலில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் திரும்ப. இப்போ இல்லை, அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் ஏன்னா ஒரு பொருளை பாமக வந்தாலும் ஓகே, இவர் டிடிவி தினகரோட பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அவங்க தரப்புல இருந்து. அதனால் அப்படி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு கட்சியாக அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஃபெயிலியர்னு சொல்லணும். தாவேக்காவை பொறுத்தளவில் நீங்கள் அந்த 3 அணிகள்னு சொல்ல முடியாது. அதை மற்ற 2 அணிகளாக இருக்குது, அது ஒன்று தனி கட்சியாக தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து அது போக போக தேர்தல் நேரத்தில் ஒருவேளை யாருமே போக மாட்டேங்கிறாலும் சொல்லி மக்களுடைய தாக்கத்தை கூட தாவேக்கா நான் பல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். நான் பண்ண சர்வேல அது 2ஆம் இடத்துக்கு கூட வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல தொகுதிகளில். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான அது ஒரு கைவிடப்பட்ட நிலையில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விஜயோடைய ப்ளஸ் பாயிண்டே ஒரு ஹீரோயிசம், ஒரு வீரமாக ஒரு 100 பேர் அடிக்கிற மாதிரியான விஜய் அவருடைய படத்துக்கே வந்து எந்த குரலும் கொடுக்காம, ஒரு எதிர்குரல் கொடுக்காம இது பண்ணிகிட்டு இருக்காரு, அமைதியாக இருக்காரு. அப்படின்றத மற்ற கட்சிகள் அவருக்காக குரல் கொடுக்குது. ஆனால் அவர் வந்து அவர் படத்துக்கு அவருடைய பாதிப்புக்கே வந்து அவர் குரல் கொடுக்காம, அதாவது நீங்கள் ஒரு ஜனநாயகன் ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். இப்போ நீங்கள் பராசக்திக்கே ரிவைசிங் கமிட்டியில் போய் தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் பதிலே சொல்லாமல் அவருக்கு 19ஆம் தேதி ஸ்க்ரீனிங் பண்ணி 5ஆம் தேதி வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாமல், சரி அவருக்கே அவர் கருத்து கேட்கல, அவரால் சேர்றதுக்கும் ஆள் இல்லை. ஆமாம். ஆனால் அவர் களத்தை விட்டு போக போறாரா? களத்தில் இப்போ வந்து அவங்க தேர்தல் சுற்றுப்பயணத்தில் களத்தில் வந்து அதனால என்ன இந்த பக்கம் வந்து அவரோட போக விடாமல் ஐயனான் சார் சொன்ன மாதிரி போக விடாம பாஜக வந்து எல்லா அணியும் திருமண பக்கம்லாம் கேட்ட போடுறாங்கப்பான்னு சொல்ற மாதிரி தான் போட்டு ஒரே இடத்துல கொண்டு வந்து எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒன்று இருக்கு. இப்போ நீங்க திமுக அணியும் அதை செஞ்சுட்டே இருந்தாங்க. திமுக ஒவ்வொரு கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தாங்க. அமமுகவோட அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராம்தாஸோட மட்டும் பேச்சுவார்த்தை வந்து அவ்வளவு சுமூகமாக முடியலன்னா அது விடுதலை சிறுத்தைகளோட அந்த ஏற்கனவே 2011 நடந்தது ரிப்பீட் ஆகிடக்கூடாது, அதனால அன்புமணி அதையே ஒரு காரணமாக சொல்லி
விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணிக்கு போயிட்டாரு டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டி அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போயிடும். இங்கே ஒன்று, ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள்லேருந்து விஜய்க்கு கணிசமாக போகுதுன்னு ஒரு ஒரு யூகங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இவர் பாமகவோட போயிட்டாரு பாருங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரம் தாவேக்கா வச்சா அங்கேருந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆக அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போயிடும், இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்படின்றப்ப அந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி ஆயிரும். அப்படின்னால அதை நம்ம விட்டுறலாம். தேமுதிகவோட மட்டும் பேச்சு இருக்குது. அவங்க ஒவ்வொரு சிங்கிள் தலைவர்கள் கூட ராஜ் கவுண்டர், தனியரசு, இப்படி யார் இருந்தாலுமே யாரையும் விடக்கூடாதுன்றது திமுகவும் ஒரு பக்கம் எதிரணிகள் பலப்பற்றக்கூடாது அப்படின்ற முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஜகவும் அதே தான் செய்யுது. இப்போ நம்ம தாவேக்காவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி ஒரு கடுமையான போட்டியை நம்ம அதிமுகவோட ஏற்படுத்தி, ஏன்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்ற மாதிரியான விஷயத்தை விஜய் மட்டும் சொல்லல, டிடிவி சாரே சொல்லிட்டு தான் இருந்தார். ஆமாம், அவர் வந்து போட்டி அவங்களுக்குள்ள தான். தேர்தலுக்கு பிறகு கட்சி இருக்காது, என்டிஏ 3வது இடத்துக்கு போகணும், ஏடிஎம்கே 3வது இடம்னு சொல்ல, என்டிஏவே 3வது இடத்துக்கு போகணும்னார் டிடிவி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் எனக்கும் நான் முதல் கட்ட சர்வேல வந்து எனக்கும் அப்படி வந்து நான் இப்போ பொதுவெளியில் நானும் கருத்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அந்த நிலை மாறி இப்போ வந்து ஒரு பல இடங்களில் அதிமுக கடுமையான போட்டியை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் வர்ற மாதிரி தான் அந்த இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கடுமையான கூட்டணி ஒன்று ஒருங்கிணைச்சு ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அந்த வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்த திரு டிடிவி தினகரன் திடீரென்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறாரு. அதை பற்றி நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். பாஜகவினுடைய நிர்பந்தம் காரணமாக அவர் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு 56% பேரும், தேர்தல் வியூகம் டிடிவி தினகரனுடைய வியூகம் இது அப்படின்னு 12% பேரும், இது சந்தர்ப்பவாதம் என 11% பேரும், அவருக்கு வேறு வழி இல்லாதனால இந்த நிலைக்கு போனார்னு 21% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஐயநாதன் சுருக்கமாக. ஆமாம், அடிப்படையிலே இப்போ மீதி இருக்கிறது 2 பேர் தான். பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக, இன்னொன்று வந்துட்டு திரு ஐயா ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 2 கட்சி தான் இப்போ வந்துட்டு ரொம்ப கிருஷ்ணசாமி விட்டீங்களா? அவர் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறவங்களோட தான் அவர் என்னோட தான் போகிறார். அவர் அதிமுகவோட தான் போவார். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு டுவர்ட்ஸ் அதிமுகவோட தான் இருக்குது. அதனால் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியோட அவர் எப்படி வேணாலும் போகலாம், என்டிஏவோட கூட போகலாம். ஏன்னா அவர் இந்திய ஆதரவாளர் தானே, அப்படி கூட போகலாம். அதனால் இவங்க தான் இவர் யார் பக்கம் போக போகிறாரு அப்படின்றதுல ஒரு பேலன்ஸு மாறும். ஐயா ராமதாஸ் எந்த பக்கம் போகிறாருன்றதை பொறுத்து அந்த பேலன்ஸு மாறும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்துட்டு அமித்ஷா இறங்கியிருக்கிறாரு. சாதனை அதில் வந்துட்டு திமுக நிற்கிது, திமுக கூட்டணி நிற்கிது. இதில் எப்படி இந்த பேலன்ஸ் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு பதியும் அப்படின்றத பொறுத்துறது தான் பார்க்கணும். சார், அதாவது இவர் சாதனைன்னு சொன்னார் இல்லையா, இப்பொழுது திமுக கூட்டணின்றது வேதனையோடு இருக்குது, அதிமுகன்றது சாதனை என்ற கூட்டணியோடு இருக்குது. அடுத்து நம்ம கூட்டணியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கடந்த 75 வருஷங்களாக கிட்டத்தட்ட 67க்கு பிறகு சார் திமுக அதிமுக ரெட்டலை உதயசூரியன் இதுதான் மக்கள் மனசில் இருக்குது. அப்போது அதிமுக கூட்டணியோடு யார் நின்னாலும் அது ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டாக தான் அவங்க நினைப்பாங்க. உதயசூரியனோடு யார் நின்னாலும் உதயசூரியனுக்கான ஓட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த கூட்டணி கணக்குகள் ஓட்டு பர்சன்டேஜை தாண்டி இங்கே திமுக வேணாம், மக்கள் விரோத ஆட்சி வீட்டுக்கு போனோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெட்டலைக்கு தான் போடுவாங்க சார். மிகப்பெரிய வெற்றி 26 நாங்கள் பெறுவோம். இல்லை, அதாவது மேடம் சொன்னாங்க டெல்லியில் இருக்கிறவங்க வேணால் என்டிஏ கூட்டணின்னு சொல்லிக்கிட்டோம், தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்க அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு. இந்த மேடம் சொல்ற இதே விஷயத்தை தினகரன் நாளைக்கு சொன்னார்னா அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா. அந்த இடத்துக்கு தான் வருவார். கூட்டணிக்கு போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாங்க சார். ஆமா, அங்க எடுத்த உடனே வர மாட்டார். கரெக்ட். நாளைக்கு வரணும், கூச்சப்படுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஐஸ் பிரேக் ஆகும். இல்ல வரணும், அப்பதான் ஜெல் ஆகும், இல்லாட்டி ஜெல் ஆகாது. அவர் நிறுத்துறாலும் ஜெயிக்கணும்ல. ஆமா, அவங்க ஆளுங்களும் ஜெயிக்கணும்ல, இவங்க ஆளுங்களும் அவருக்கு வேலை செய்யணும்ல, அவங்க ஆளுங்களும் வேலை செய்யணும். கூட்டணின்னு போனா அது ஒரு வேலை செய்யணும்ல, காலாவரி விடக்கூடாதுல்ல. எடப்பாடி பலம் பெற்றால் நாளைக்கு தினகரனும் அரசியல் இருக்கணும்ல. அவர் பலம் பெற்றால் தினகரன் அரசியல் இருப்பாரா மாட்டாரான்னு இன்னொரு கேள்வி வருது இல்ல. ஸோ பல விஷயங்கள் அதில் இருக்குது, உள்கூத்தலாம் நிறைய இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி அப்படின்ற ஒரு சூழல் இருந்த இருதுருவ அரசியலில் விஜய் வந்து நான் தாங்க அதிமுக இல்லைங்க, நான் தாங்க செமிஃபைனல்ஸில் அதிமுகவை பீட் பண்ணிட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் மேலே உண்மையிலே வந்துட்டாரா? அதிமுக கூட்டணி கொஞ்சம் டல்லாக இருந்தது. இப்போ கடந்த ஒரு மாதமாக அது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. பாமக அன்புமணியை சேர்த்தாங்க, இன்றைக்கி தினகரனை சேர்த்தாங்க, தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு ஏதோ ஒரு வகையில் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. மாறாக விஜயோட கட்சி என்னாச்சு, கரூர் சிபிஐ என்கொயரிலையும் ஜனநாயகலையும் ஸ்ட்ரக் ஆகிடுது. அது ஆக்சுவலாக வேகமாக ஓடி வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கு. இப்போ அந்த விட்டெடுத்து அவங்க பிடிக்க முடியுமா? அவங்க செமிஃபைனல்ஸில் ஏடிஎம்கே பீட் பண்ணிட்டதா சொன்னாங்கல்ல, அது உண்மைதானா? அவங்க ஏடிஎம்கே டிஸ்லாஜ் பண்ணிட்டு திமுகவுக்கு எதிராக அவங்க வருவாங்களா? பஞ்ச் டயலாக் கூட சொல்லலாம் சார். கடைசியாக வந்தால் கூட நாங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்தாலும் பெஸ்ட்டாக முதல்ல வருவோம்னு கூட சொல்லுவாங்க சார். பஞ்ச் டயலாக் சார். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் மட்டும் இப்போ சொல்லிட்டு முடிச்சிடறேன் நான். நீங்கள் விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது.
ஏடிஎம்கேவோட ஓட்டை எடுப்பார், ஆனால் ஏடிஎம்கே ஓட்டையும் எடுப்பார், திமுக ஓட்டையும் கொஞ்சம் எடுப்பார். அதான் உண்மை. இல்லை, இப்போ நம்ம வந்து டாக்டர் ராமதாஸ் பற்றி பேசணும். இப்போ எப்படி டிடிவி அவர்கள் எவ்வளோ கடும் விமர்சனம் பண்ணிட்டு அவர் பிஜேபியோட போய் அந்த அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணாரோ, அது மாதிரி அப்பா பையன் எவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் ஒருவேளை வந்து டாக்டர் ராமதாஸ் போய் பிஜேபியோட போய் அலையன்ஸ் அதே என்டிஏல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, அந்த முயற்சியை பிஜேபி பண்ணத்தான் செய்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள்ன்றதான் தகவல். பார்ப்போம் என்ன டெவலப்மெண்ட் நாளைக்கு வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.